வணக்கம் சிம்மராசி நேயர்களே. அதாவது சிம்மராசிக்கான கார்த்திகை மாச பலன்களை பார்க்க போறோம். ஓம் கணக்கம்பட்டி காளிமுத்து பழனிசாமி சர்க்குருவே போற்றி, ஓம் நமோ கணக்கம்பட்டி முட்டசாமி திருவடியை போற்றி, சங்கரன் கோவில் பாம்பாடி சித்தர் தவத்திரு யோகி சித்தராஜா சுவாமி திருவடியை போற்றி, என் குருநாதர் ஸ்ரீனிவாசன் பாதம் தொட்டு வணங்கி சிம்மராசிக்கான பலன்களை சொல்ல போறேன். சிம்மராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5வது ராசி. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். இப்ப சிம்ம ராசிக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரிய பயிற்சி ஆகுது. துலா ராசி ஐப்பசி மாசம், விருச்சிக ராசி கார்த்திகை மாசம். இப்ப கார்த்திகை மாசம் பல சிம்ம ராசிக்கு சொல்ல போறோம். அப்ப சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரிய பகவான் சிம்மராசிக்கு தான் இடத்துல வர்றாரு. சிம்மம், கன்னி, துலா, விருச்சம் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. சிம்மராசிக்கு 4ஆம் இடம் விருச்சகத்துல செவ்வாய் பலம் பெற்று இருக்காரு. அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானம். தன்னுடைய சுகஸ்தானம் உடல் பாதிக்கப்படும். சூரியன் வெப்பம், செவ்வாய் நெருப்பு, செவ்வாய் ரத்தம். ஆக உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். ரத்த சம்பந்தப்பட்டது ஏற்படும். உஷ்ண சம்பந்தப்பட்ட கண்ணெரிச்சல், வைத்த வலி இந்த மாதிரி ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும் கடின உழைப்புனால. 2வது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கு. ஆக சுக்கிரன் புதன் இருக்கனால என்ன ஆகும், அங்கே சுக்கிரன் பலம் பெற்று புதன் வேற இருக்கிற 3ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் போதும், ரொம்ப பிரச்சனைகள் வராது. அதே சமயத்தில் சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு. சனி ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும், 7ஆம் இடத்துல ராகும் சனியும் ஒரே தன்மை கொண்டதுதான். ஆக டபுள் ஆக்ட் மாதிரி நிழல் கிரகம் சனியை மாதிரி வேலை செய்வார் 7ஆம் இடத்துல. ஒரு சனீஸ்வர பகவான் வந்தாலே நமக்கு இம்சை தாங்காது. ராகு வேற இதுல 10ஆம் வரைக்கும். ஆக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசிக்கு ஏற்படும். அதே சமயம் சிம்ம ராசிக்கு ஜென்ம கேது வேற இருக்கு. ஜென்ம கேதுவா இருக்கிறதுனால மன உளைச்சல், மன கஷ்டம், என்ன செய்ய போறோம், குழப்பம். தனிமையாக இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை நினச்சி கவலைப்படுறது. என்னடா சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன செய்ய போகிறோம், அங்கே கடன் வாங்கிட்டேன், இங்கே கடன் வாங்கிட்ட, கடனை எப்படி அடைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், கடனை பற்றி கவலை இருக்கும். மேற்கொண்டு கடை வாங்கலாமா வேணாமா, அந்த கடன் அடைக்கிறது, இந்த கடை வாங்குறது. எந்த கடனை வாங்கினாலும் நம்ம தான் கடன்காரன், பணக்காரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கவலை இருக்கும். சரி, காலகாலத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா இப்படி கடனை வாங்கினா எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது. தங்கம் இருக்க இருக்க லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது. தங்கம்னு எழுதி பேப்பரில் எழுதி பார்க்கணும் போல. நம்ம தங்கம் அப்படின்னு எழுதி பேப்பரில் பார்க்கத்தான் செய்ய முடியும் போல. மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அந்த மாதிரி இருக்குது. சிம்ம ராசிக்கு 12ல் குரு 10ஆவதுக்கு 12ஆம் இடத்துக்கு என்ன செய்யும், பணம் விரயம், திடீர் பயணத்தை கொடுக்கும், பண விரயத்தை கொடுக்கும். திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை. சிம்ம ராசிக்கு 5 குரு, அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் செலவுகள், கல்யாணம், காது குத்து எதிர்பாராம குலதெய்வ கோயிலுக்கு போறது, கல்யாணம், காது குத்து ஏற்படும். ஆக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால் இந்த கார்த்திகை மாசத்துல உடல் நலத்தில் கவனம் தேவை. டயம் தவறாம சாப்பிட்டுருங்க. வாகன பழுது ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால் திடீர்னு டயர் வெடிக்கும். 2 வீலராக இருந்தாலும் சைக்கிளாக டயர் வெடிக்கும், பஞ்சர் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்ட பார்த்து கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயிலுக்கு, சிவன் கோயிலில் உள்ள முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு வணங்கிவாங்க. 4ஆம் இடம் சூரியன் அங்கே வர்றாரு, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. ஆகையால் சிவபெருமான் உள்ள சிவன் கோயிலில் உள்ள முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு வணங்கிவாங்க. நன்மைகள் நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.